இங்க கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்க்க தான் வந்திருக்கேன். நீங்க யாரு? புரிஞ்சுக்கிட்டேன். எல்லா கிருஷ்ணனும் வாங்கினா ஒரு பொண்ணு ஒண்ணு தேடி வந்திருக்கேன். பாத்தீங்களா, பாலகிருஷ்ணன், கோபாலகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன், புத்தகிருஷ்ணன், எந்த கிருஷ்ணன் வேணும் உங்களுக்கு? என்ன தான் வந்திருக்கு? என்னத்தானே என்னத்தான் நீங்க போய் கொடுக்க வேண்டிய கிருஷ்ணா, பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். இத்தனை நாள் எங்கடி போனா? நீங்க இத்தனை நாள் என்ன பார்க்காம எங்க போயிருந்தீங்க? எங்க வரது உங்க வீட்டுக்கு? உங்க அப்பா நான் காரை ஓடிக்கிறானா? இத பாருங்க, நீங்க இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்க, எங்க அப்பா என்னை யார் கழுத்திலயாவது கட்டி வச்சிருவார். அடி பாவி, அப்ப என் கதி அதோ கதி. ஐயோ, காதலிச்சு கைய விடுறியா? நான் தூக்க தொங்குவேன். நான் நல்ல கைதான் நானே கொண்டு வந்து தர்றேனே. உன் கழுத்துல கயிறு ஏறணும்னு பார்த்தா என்ன கயித்துல தொங்க சொல்றியா நீ? அப்படின்னா நீங்க வீரங்கிறத நிரூபிங்க. நான் என்னைக்கு வீரன் தான், உனக்கு தெரியாது. நீங்க ஒரு வீரன்னு ஒரு பொம்பளை கிட்டியா காட்டுறது? ஐயோ, இத பாருங்க, எங்க அப்பா என்ன ஒரு வீரனுக்கு தான் கட்டி வைப்பேன்னு முடிவு பண்ணிட்டார். அதனால தயவு செஞ்சு நீங்க வீரங்கிறத எங்க அப்பா கிட்ட நிரூபிங்களே. பார்த்தனே உங்க அப்பனை பெத்தானே உன்னையா. அவங்கிட்ட நடி, அவனுக்கு ஒரு குரு இருக்கான. அவன் பேர் என்ன? பயில்வான் பக்கிரி. பயில்வான் பக்கிரி. அவன் முன்னால நான் சொல்லி காட்டுறேன், நான் ஒரு போக்கிரின்னு. அடே பக்கிரி, என்னாச்சு சொல்லுங்களேன். ஒண்ணு இல்ல, உன்னை குத்துறதுல கொஞ்சம் வலி. நீ கட்டியா முடிக்கிற, இங்கே வலிக்குது. நீ கம்னு இருக்கண்ணா. இதனால் சகலமானவர்களுக்கும் அறிவித்து தொலைப்பது என்னவென்றால், சட்டி சட்டியாக இட்லி ரெடி, வயிற்றில் கொட்டிக்கொள்ள வாருங்கள் வாருங்கள். டாக்டர் டாக்டர், சும்மா சொல்லக்கூடாது. உங்க ட்ரீட்மெண்ட்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதே. கொஞ்சம் இல்லையா, நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட். ஆமா ஆமா, முன்னெல்லாம் சாதாரணமா கூப்பிட்டுச்சு, இப்ப மணி அடிச்சு கூப்பிடு. கரெக்டா சொல்றீங்க. ஆமா, பசிக்குது இல்ல, இட்லி சாப்பிடலாமே. ராணி, இட்லி போடு. அப்பாவை போடு. கரெக்ட். மாமாவை போடு. மாட்டேன். என்ன கேளு, போடு சொன்னா. ஆமா, என்ன இது உங்க மேல மட்டும் இன்னும் கோவம் போகலையே? இதுதான் போல இருக்கு. நான் போய் இருங்க. ராணி, என்ன வாய் தரேன். முழுங்க முழுங்க. போடு மாமாவுக்கு. நான் தான் தப்புட்டேன். இட்லி போடுன்னு சொல்லல, இப்பதான் போட சொல்ல. இட்லி போடு. சாம்பாரு, சட்டோடி. அப்பாவுக்கு சாப்பிடுங்களேன். டாக்டர் டாக்டர், நீங்க சொல்றபடி எல்லாம் கேக்குது. என்கிட்ட கொஞ்சம் அன்பா ஆசையா பேச சொல்லுங்களேன். பேச சொல்றீங்க, கொஞ்சவே சொல்றேன். அதுக்குன்னு வேற மாற்றம் வச்சிருக்கேன். நானே நல்லா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம். ராஜா, என்ன டாக்டர் குல வேண்டே, மருத்துவ வம்சத்து மாமன்னரே, நம்ம சுயம்பரம் எப்போது? அதற்கு என்ன அவசரம் இப்போது? ஐயோ, ஐயோ, என்ன வார்த்தை புகழ்ந்து விட்டீர். என்னை மணக்க வேண்டும் என்று எல்லையிலே காத்திருக்கிறான் சோழ மன்னன். கொல்லையிலே டென்ட் எடுத்து விட்டான் பாண்டியராஜா. சிறை எடுத்து செல்வேன் என்கிறான் பிருத்விராஜ். யார் தெரியுமா? ராஜகபுரோட டேடி. அதனால என்ன இப்போ? எனக்கு இடுங்கள் மாலை, இவனுக்கு கொடுங்கள். என்னையா இது உங்களையே கொஞ்சிட்டு இருக்குது, என்ன கொஞ்சம் சொல்லுங்கய்யா. நான் தானே மாத்திரை கொடுத்தேன். அப்போ எனக்கு ஒரு பாட்டிலே கொடுங்க, நான் கொடுக்கிறேன். கூட
நீ நானும் இந்த மாத்திரை கொடுத்து 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு கடைசியா யார கல்யாணம் பண்ணிக்க தெரியாம தற்கொலை பண்ணிட்டா. அதனால முதல்ல பைசத்தை தெரிய வைக்கிறேன், அப்ப நீ மாத்திரை கொடுக்க. போற போக்க பார்த்தா என்ன ஆகுமோ தெரியலையே. ஒன்னாக சாப்பிடாம கல்யாண சாப்பாடு சாப்பிடாம அங்கேயிருந்து போகவே மாட்டேன். அண்ணா, என்ன இது அந்தப்புறத்தில் அனாவசிய பேச்சு? வாருங்கள் வசந்த மண்டபத்திற்கு போவோம். இந்தா போயிட்டு வந்துடுறேன். சாப்பிடு. தீபாவளிக்கு வந்தேன் ஐயா, பாக்ஸிங்க்கு போயிட்டு தான் சொன்னாங்க. பொங்கலுக்கு வந்தேன், அப்போ பாக்ஸிங்க்கு போயிட்டு தான் சொன்னாங்க. இன்னைக்கு சாயந்தரம் வரட்டுமா? வணக்கம் பைலான் பகீர் சார். வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, என் மனசுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கிறா, அவளை நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். நான் என்னையா செய்யணும்? வேற ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணை நீங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். எப்படி? வேற வழி, குஸ்தி கோதாவரை நம்ம 2 பேரும் இறங்குவோம். நான் பாட்டுக்கு உங்களை குத்து குத்துன்னு குத்திட்டே இருப்பேன். கடைசியில் நான் தான் ஜெயிக்கணும், நீங்க தோக்கணும். என்ன சொன்ன? ஐயா ஐயா, என்ன பொருளாதீங்க பொருளாதீங்க, என் உயிரை உங்க கையில தான் இருக்கு. ஏங்க ஏங்க, சும்மா ஒரு நாடகத்துக்காக இப்படி ஒரு பேச்சு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏங்க, நீங்க குஸ்தி கோதாவில் இறங்குனா ஒரு சண்டைக்கு 500 வாங்குவீங்களா, 1000 வாங்குவீங்களா? 5000 வருமா? 5000 நான் தரேங்க. 5000மா? அப்பா அப்பா, இப்பதான் நான் உலகத்தையே பாக்குறேன். ரொம்ப தூக்கிட்டீங்க நீங்க. பைலான் ஞாபகம் இருக்குல்ல? 5000 ரூபாய் சம்மதமா? ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன சொல்றா. இவர் உடம்புல நீ எங்க வேணாலும் குத்து, ஆனா வயித்துல மட்டும் கைய வைக்காத. ஏன், என்ன காரணம்? அவர் வயித்துல கைய வச்ச அவருக்கு பயங்கர கோபம் வரும், காண்டாம இருக்குமாயிருவான். அவருக்கு வயிற்றுல மாத்திரம் தான் கூச்சமா? ஓஹோ, ரொம்ப சரி. பைலான் சார், ஞாபகம் வச்சுக்கோ, 5000 ரூபாய் உங்களுக்கு வேணும். ஆனா ஒண்ணு, குத்து சண்டையில மேடையில் நம்ம 2 பேரும் சந்திக்கிறோம், நான் தான் ஜெயிக்கணும், நீங்க தான் தோக்கணும். ஓஹோ, அங்க கை வைக்க கூடாதுல்ல? அப்பா இங்க பாருங்களேன். என்னம்மா இது? பாருங்கப்பா. மாபெரும் குத்துச்சண்டை, அகில உலகமே இதுவரை கண்டிராத அற்புத நிகழ்ச்சி. 800 பவுண்டு பக்கிரியும் 90 பவுண்டு கிருஷ்ணனும் முதலா. ஏன் அப்படி மலைச்சு போய் நிக்கிறீங்க? என்னம்மா இது அக்கிரமா? ஏன் குருநாதன் கூட இந்த கோழி குஞ்சு மோதுறதா? நீங்க நினைக்கிறது தப்புப்பா. பெரிய மலைய கூட ஒரு சின்ன உளியால உடைச்சிட முடியும். அவரு வீரன் ஆகணுங்கிறதுக்காக யாருக்கிட்டயும் குத்து சண்டை கத்துட்டு வந்திருக்காருப்பா. இதெல்லாம் எனக்காக, என் காதலுக்காக. உன் காதலுக்காக அவன் உயிரையே பலி கொடுக்க போறான். அப்பா நம்மளும் போய் பார்க்கலாம்ல? அப்பா சரி போலாம். சரிப்பா. ரசிகர்களே, இன்று நடைபெறும் இந்த அதிசயமான குத்தி சண்டை இதுவரை நீங்கள் காணாத காட்சி. பல பைல்வான்களை ஒரே ரவுண்டில் வீழ்த்திய பைல்வான் பக்கிரிக்கும் அமைச்சூர் கிருஷ்ணனுக்கும் குத்து சண்டை. இதோ மாமிசமலை பக்கிரி, இதோ எலும்புக்கூடு கிருஷ்ணன். அப்பா கொஞ்சம் இருங்க. எடு. ஐ எம் வெரி சாரி. சலாம் சலாம் சலாம். அறிவு கிட்ட முண்டா, உனக்கு 5000 ரூபாய் வேணுமா வேண்டாமா? வேணுமா? வாங்கிக்க.
அத்தையும் வாங்கிக்கோ இத்தையும் வாங்கிக்கோ. வாங்க பாப்போலாம். வெட்டி போட்டவெல்லாம் பெரிய பயில்வானா? சபாஷ் சபாஷ் சபாஷ். குடாதே குடாதே. அடுத்ததுக்கு அப்புறம் மாப்பிளை உன்னை சோதான்னு நினைச்சேன். சோதாவில சிங்க மாதிரி இருக்கேன். உனக்கு என்ன பரிசு கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியலையே. மகாஜனங்களே மகாஜனங்களே, இதோ இந்த சரியா முடிச்சு போடுங்களேன். முடிச்சு போட வேண்டியதே நீதானே மாப்பிள. நல்ல சமயத்தை ஞாபகப்படுத்துறீங்க. அதனால தான் தாலி கையமா நான் சுத்திட்டே இருக்கிறேன். அப்பா, இது எப்படா கழுத்துல ஏறணும் நான் காத்துக்கிட்டே இருந்தேன். மாப்பிளை நீ ரொம்ப புத்தாலி. ஆமா. ஐயோ, அங்க 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 நீங்க புத்தாலியா இருந்தா கொஞ்சம் இப்படி விலை இருங்க. இந்தாங்க. மகாஜனங்களே, இந்த முடிச்சு போடுறது எதுக்காக தெரியுமா? உங்க சாட்சிக்காகத்தான். உங்க பேர் மத்தியில நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இவதான் இனிமே எனக்கு பொண்டாட்டி, நான் தான் அவளுக்கு புருஷன். என் வம்சம் விருத்தியாகணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணு. மாப்பிள ஏன் தெரியுமா மாப்பிள? நீங்க விழுவுறது வெளியே தெருவுல, நான் வெளியே விழுறேன். அவ்வளவுதான். வெற்றி வெற்றி. சார் சார், நீங்க ஜெயிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். இங்க அப்படி ஒரு போஸ் கொடுங்க சார். போசா, நான் ஜெயிச்சிட்டேன் சார். Take it. எடு எடு எடு. சார், இந்த போஸ் வேணாம் சார். இந்த போஸ் ரொம்ப நல்ல போஸுங்க சார். வீரமான போஸ் தேவை. வீரமான போஸ். சார், வீரமா இல்ல, இன்னும் வீரம் தேவை சார். அப்படி இல்ல சார், இந்த புலி அடிச்சவன் அது மேல காரை வச்சுட்டு அப்படி போஸ் கொடுப்பாங்க. அந்த போது சார். அவ்வளவுதானே? ஆமா. புலி படுத்து கிடக்குது. அடிச்சது நான் தான். எங்க எடுங்க. நாடகம் ஆடியாடா என்ன ஏமாத்துற? உன்னை இடிச்சன்னா. அப்பா, அவர் அடிக்காதீங்க. அவர் என் புருஷன். தாலியும் கட்டிட்டாரு. பெரிய தாலி கழட்டி அவன் மூஞ்சில ஏறி. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. கல்லானாலும் கணவன், படையனானாலும் மணவாளன். அப்படியா? சரியா மாப்பிள? அடா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.